improve your charismatic behavior like a leader. ஸோ நீங்க ஒரு 50% ஒரு நார்மலான ஒரு லைஃப்ல இருக்கீங்க. பட் என் லைஃப் வந்து நான் வந்து டபுள் எக்ஸ்ல மாத்தணும். நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சனா ஒரு ரூம்ல இருக்கும்போது இருக்கணும், தனியா இருக்கும்போது சரி, பீப்புள் முன்னாடி சரி, என்ன அவங்க வித்தியாசமா பாக்கணும், என்ன வந்து அவங்க ஒரு லீடர் மாதிரி கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நான் சொல்ல போற இந்த 3 விஷயங்களை எனக்கு இம்ப்ளிமெண்ட் ஆன, எனக்கு ஒர்க் அவுட் ஆகின 3 விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, இது ஈஸி திங் அப்படிங்கிறது கிடையாது. பட் இதை நீங்க தொடர்ந்து பண்ண உங்க லைஃப்ல இது ஒரு ப்ராக்டிஸா மாறும். லெட்ஸ் சே என்னோட ஸ்கூல் டைம்ல பாத்தீங்கன்னா என்னை யாருமே பெரிய ஒரு பர்சனா கன்சிடர் பண்ணதே கிடையாது. லெட்ஸ் சே நானு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து சும்மா வெளியே போயிட்டு சும்மா அப்படியே ஊரை சுத்திட்டு யார்ட்டையாவது சும்மா அப்படியே பேசிட்டு வருவோம். ஸோ கிளாஸ் ரூம்க்கு வரும்போது அங்க வந்து ஒரு பையன், அவன் தான் வந்து அந்த ஒரு கேங்குக்கு லீடர் அப்படிங்கிற மாதிரி. நாங்க சும்மா அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த பையன் சொன்னான், ஏய் இங்க பத்தியா இவங்கலாம் பெரிய ஆள் மாதிரி போயிட்டு ஊரை சுத்திட்டு ஜாலியா யாரு இவன் இன்னும் 2 பேர் இவங்கலாம் ஹே ஹே அப்படின்னு காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த டைம்ல எதுவுமே தெரியாது. ஸோ பட் இருந்தாலும் ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. அப்படியே தலையை கீழே குனிஞ்சிட்டு இப்படியே உட்காந்து இருப்பேன். அப்பெல்லாம் ஸ்கூல் டைம்லயும் சரி, காலேஜ் டைம்லயும் சரி, பெருசா வேல்யூ பண்ண பர்சன் வா அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா என்னோட பிஹேவியர்ஸோ என்னோட கரிஸ்மேட்டிக் திங்ஸையோ நான் வந்து எப்பவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி வெளியே கொண்டு வந்ததே கிடையாது. பீப்புள் என்ன ஒரு லோ வேல்யூவா மட்டும் தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க லைஃப்ல. பட் நவ் இன்னைக்கு நான் ஜிம்குள்ள போனா, இன்னைக்கு எங்க ரோட்ல நான் நடந்து போனா, இல்ல நான் எங்கேயாவது வெளியே போனா, நான் ரெஸ்பெக்ட தேடி போறது கிடையாது. பீப்புள் கம் அண்ட் டாக் டு மீ வித்தவுட் எனி இன்டென்ஷன்ஸ். நான் இன்டென்ஷனா எதுவுமே பண்ண மாட்டேன். அவங்க வருவாங்க, பேசுவாங்க. இன்ஃபேக்ட் ஆப்போசிட் செக்ஸ் முதற்கொண்டு, ஐ மீன் கேர்ள்ஸ், விமன் முதற்கொண்டு. ஸோ நான் அப்படிதான் வந்து ஒரு நாள் வாக் போயிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு பையன் வந்து அங்கே நடந்துட்டாப்ல. திடீர்னு வந்து நின்று ப்ரோ 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 அப்படின்னாரு. சொல்லுங்க, நீங்க யூடியூபர் தானே, நீங்க வந்து கேஜி தானே, நான் உங்களை பாத்திருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு ஹக் பண்ணிட்டு, பிரதர் உங்க வீடியோ எல்லாம் பார்ப்பேன், சூப்பரா இருந்துச்சு, எனக்கு அப்பப்போ ஒரு மாதிரி இருக்கும், அப்போ உங்க வீடு தான் பார்ப்பேன், தேங்க்ஸ் ப்ரோ, நான் அன்னைக்கு கேட்கணும் அந்த மறந்துட்டேன் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌட் மூமெண்டா இருந்துச்சு. வாவ் வாட் அ மேன், இவருக்கு வயசே அவ்வளவு அந்த மாதிரி ப்ரௌட் மூமெண்டா இருந்துச்சு. பிகாஸ் சின்ன வயசுல இருந்து நான் ரொம்ப ஒல்லி, என்னால வந்து திக்குவாயி பேச முடியாது, உன்னோட ஃபோர்ஹெட் வந்து ரொம்ப தூக்கிட்டு இருக்கு, நீ வந்து சுருட்ட முடி, நீ வந்து இப்படி இருக்க அப்படி இருக்க, ரொம்ப ஸ்கின்னியா இருக்க, இப்படின்னு என் நம்பர் ஆஃப் ஒரு நெகட்டிவ் காம்ப்ளிமெண்ட்ஸ் மட்டுமே லைஃப்ல இருந்துச்சு. எங்க அம்மாவுக்கு மட்டும் காக்கிக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி, கேஜே நீ வந்து சாரி ஓகே கேஜே நீ வந்து அழகா இருக்கடா, உனக்கு என்னடா குறைச்சல் அப்படின்வாங்க. ஆனா என்னோட டீச்சர்ஸ்ல இருந்து மத்த எல்லாருமே சிரிச்சா எனக்கு இந்த லிப்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அன்ஈவனா இருக்கும். ஸோ அதனால நீ சிரிச்சா கேவலமா இருக்கு, உன்னோட எகிறு தெரியுது, அசிங்கமா இருக்கு, இந்த மாதிரி நிறைய அன்வான்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்திருக்கு. பட் நவ் என்னோட அப்பியரன்ஸ்க்காக மட்டும் இல்ல, அதுக்கெல்லாம் காரணம் என்னோட கரிஸ்மேட்டிக் பிஹேவியர்ஸ். கரிஸ்மேட்டிக் இன் த சென்ஸ் ஒரு பார்த்தோன்னே ஒரு அட்ராக்டிவ்னஸ், ஒரு ஆரா ஃபீல் ஆகுறது, ஒரு ஹே வாவ் வாட் அ மேன் அப்படி அந்த ஒரு ஃபீலிங் கிடைக்கிறது. ஓகே, காமெடியா சொல்ல, சீரியஸா சொல்றேன். ரைட். ஸோ நம்பர் 1 நான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ண ஒரு விஷயமே என்னோட டோன், என்னோட வாய்ஸ் தான். நான் டெய்லியுமே ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவேன். இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒரு எக்ஸசைஸ். பட் யாரும் மேக்ஸிமம் தெரியும் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் இஃப் யூ ஆர் சோ ஆம்பிஷியஸ் அண்ட் யூ ஜஸ்ட் நீட் டு பி லைக் அ லீடர் அப்படின்னா, யூ ஜஸ்ட் நீட் டு ஃபர்ஸ்ட் இம்ப்ரவைஸ் யுவர் டோன். பிகாஸ் நிறைய இன்ட்ரோவர்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்டேஜ் மேல ஏறி நின்று பேசும்போது அவங்களோட டோன் ரொம்ப நல்லா இருக்கும். ரைட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எப்படி அதை நீங்க இம்ப்ரவைஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட டெய்லி மார்னிங் எந்திரிச்சோடனே மெடிடேஷன் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் நான் பண்ற விஷயம் என்னோட லிப்ஸுக்கு வந்து லிப்ஸ் ஒர்க் அவுட்ஸ் நான் பண்ணிட்டு, என்னோட ஜாலைன் ஒர்க் அவுட் நான் முடிச்சுட்டு, தென் நான் என்னோட டோனுக்கான ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஒரு 1 மினிட் நான் தொடர்ந்து பண்ணுவேன். ஸோ அப்ப என்னாச்சு அப்படின்னா, நான் வந்து இந்த ஆப்ஸ்ல இருந்து பேசாம செஸ்ட்ல இருந்து பேச ஆரம்பிக்கிறேன். என்னோட ரியல் டோன். ஆக்சுவலி நம்மள 90% ஆஃப் த பீப்புள் ரியல் டோன்ல பேசுறதே கிடையாது, ரியல் வாய்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதே கிடையாது. பட் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட ரியல் வாய்ஸ் வெளியே வரும். ரைட். இது வரைக்கும் நான் வந்து என்னடா அப்படின்னு சொல்லி ரொம்ப சாஃப்டா பேசிட்டு இருந்தேன். என்னோட வாய்ஸ் திடீர்னு ரஃபா மாறுச்சு அப்படின்னா, திடீர்னு ஒரு மாதிரி அட்ராக்டிவா மாறுச்சு அப்படின்னா, காரணம் என்னன்னா என்னோட அந்த ஒரு எக்ஸசைஸ் மட்டும் தான். ரைட். ஜஸ்ட் டூ திஸ் எக்ஸசைஸ் ஃபார் ஜஸ்ட் 30 days பண்ணி பாருங்களேன், கண்டிப்பா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ட்ரை பண்ணலன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல சாமி, என்ன வந்து குறை சொல்லாதீங்க, சரியா? இது நம்பர் 1. நம்பர் 2, என்னோட பேச்சு எப்பவுமே என்னடா மம்மி வா மம்மி அப்படின்னு சொல்லி அந்த
முடிக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்பவுமே இப்படி போகும், மேல போகும். மாமே சொல்லியா என்னையா அப்படின்னு இன்னைக்கு ரீசெண்ட் டைம்ல வந்து பேசுறாங்க இல்லையா பசங்க, அந்த மாதிரி. பட் நான் என்ன பண்ணேன்னா என்னோட அந்த டோனை கீழே கொண்டு போனேன். எஸ் சொல்லுங்க, பண்ணிடலாம்ப்பா. இது ஜஸ்ட் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். டெய்லி 5 minutes ஓகே பேசும் போதெல்லாம் ஒரு அவேர்னஸோட இந்த விஷயத்தை இப்படி முடிக்கணும் இப்படி முடிக்கணும்னு. இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் நார்மலா வெளியே யார் கூடயாவது கம்யூனிகேட் பண்றேன், நார்மலா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நான் வந்து பேசுறேன், இல்ல வந்து நான் வந்து காஃபி டேட்டுக்கு போறேன், அங்க இருக்கிற பொண்ணு கிட்ட பேசுறேன் அப்படின்னா எனக்கு நார்மலா ஓகே சொல்லு முடிச்சிடலாம், ஓகே செஞ்சிடலாமா, இப்படி அந்த விஷயங்களை நான் இப்படி டோன்ல வந்து கீழே இறக்கி பேச ஆரம்பிக்கிறேன். லெட்ஸே அப்படிங்கிறது லெட்ஸே எஸ் சாப்பிட்டீங்களா, நான் சாப்பிட்டேன், ஓகே ஓகே. இதே நான் வேற மாதிரி பேசுறேன். என்னம்மா சாப்பிட்டியா, ஐய என்னது இது, எவ்வளவு ஒத்தன்டிக்கா இருக்குல்ல நான் அந்த முடிக்கும் போது, ரைட்? எவ்வளவு ஒரு கிளியரா சூப்பரா இருக்கு. இது உங்களை கேரிஸ்மேட்டிக் லீடரா மாத்தும். நம்பர் 3, ஐ கான்டாக்ட். அதாவது கல்ச்சுரல் வைஸ் ஐ கான்டாக்ட் அப்படிங்கிறது மாறும். இப்ப சைனா, ஜப்பான் இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா ஐ கான்டாக்ட் வச்சு பேசும்போது அது வந்து ஒரு மதிப்புக்கு மதிப்பு கம்மி பண்ற, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். பட் இந்தியா இல்ல ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பார்க்கும்போது ஐ கான்டாக்ட் வச்சு பேசுறது நல்ல விஷயமா இருக்கலாம். பட் நம்ம ஊர்ல இது ப்ராபப்ளி வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ உங்களால முடிஞ்ச அளவு ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுங்க. இதை பத்தி பெருசா பேசுறது ஒன்றும் இல்லை. பிகாஸ் எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒருத்தவங்க கண்ணை பார்த்து பேசுறதுக்கு பயம். பிகாஸ் நான் இந்த ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே வளர்ந்துட்டனால. இப்போ அப்படி கிடையாது. ஸோ இட்ஸ் அ ஒர்த் வைல் திங், ரைட்? நெக்ஸ்ட் டிங் 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 தலையாட்டுறேன் இல்லையா, இதான் அடுத்து. ஒர்த் வைல் நீங்க யார்ட்டையா பேசுறீங்கன்னா அவங்க சொல்றத நீங்க ஃபுல்லா கவனிக்கிறீங்கிறத அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த நாட் மூலியமா தான். ஸோ நீங்க எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா அட் த சேம் டைம் எவ்வளோ கரெக்டா அந்த நாட் பண்றீங்க அப்படிங்கிறதுல தான் நீங்க எந்த அளவுக்கு கேரிஸ்மாட்டிக்கா மற்றவங்க முன்னாடி ப்ரொஜெக்ட் ஆகுறீங்கிறது இருக்கு. லெட்ஸ் சே ஒரு லீடருக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்கில் எல்லாருமே ஸ்பீக்கிங் அப்படின்னு நினைப்பாங்க. பட் லிசனிங், இட் இஸ் வாட் த மெயின் திங் ஹியர் ஆக்சுவலி. ஸோ லிசன் பண்ண கத்துக்கங்க. லிசனிங் ஸ்கில் அப்படிங்கிறது இட்ஸ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் குட் திங் ஃபார் எவ்ரி திங். பிகாஸ் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த லிசனிங் ஸ்கில் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு தாம் பேசுறத கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு ஆர்வம். ஸோ அப்ப நீங்க நிறைய கேட்க ஆரம்பிக்கிறீங்க, லிசன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க பொறுமையா இந்த தலையாட்டி அப்படிங்கும் போது பீப்புள் வில் லைக் யூ த மோஸ்ட். அண்ட் ஸோ ஒரு ஜெனுவனான இன்ட்ரெஸ்டோட நீங்க அதை வந்து கேட்கணும். உங்களுக்கு ரியலாவே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா சும்மா நான் அட்ராக்ட் பண்ணுங்கிறதுக்காக போய் பண்ணீங்கன்னா பீப்புள் வில் ஈஸிலி ஸ்மெல் தட். பட் இதே நீங்க ரியலா ஒரு ப்ராப்பரான இன்ட்ரெஸ்டோட அந்த பீப்புள்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டோட போயிட்டு எஸ் ஆமா ஓகே எஸ் இப்படி நீங்க பண்ணும்போது, நான் ஜெனுவனா யார்ட்டையா பேசுறேன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கா இருந்துச்சுன்னா பேசுவேன். இல்லையா இல்லைங்க கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படின்னு நான் கிளம்பிடுவேன். So the next, which is the bonus point, presence. இன்னைக்கு யாருமே ப்ரெசன்ஸ்ல இருக்கிறது கிடையாது. நம்மளோட பிரெயின் ப்ரெசன்ட்ல இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண போறதே கிடையாது. பிகாஸ் அதுக்கு ஒண்ணு பாஸ்ட்ல நடந்த இன்சிடென்ட்டை திரும்பியும் சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லையா ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்த இப்படியா அப்படியாங்கிறத அதை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் நீங்க ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்க ஆரம்பிக்கும் போது, அவேர்னஸ்ல இருக்க ஆரம்பிக்கும் போது உங்க செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். லெட்ஸ் சே இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு பையன் உங்ககிட்ட வந்து பேசுறாப்ல, ஓகே மென் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு பொண்ணு உங்ககிட்ட வந்து பேசுறாங்க, ரைட்? ஸோ ஒரு பொண்ணு வந்து பேசும்போது நீங்க அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அவங்க என்ன பேசுறாங்க, எதை பத்தி பேசுறாங்கிறத நீங்க ஃபீல் பண்ணி ப்ரெசன்ட்ல இருக்க ஆரம்பிக்கும் போது எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா ஆக்சுவலி அவங்களுக்கு அந்த விஷயம். பட் இதுவே நீங்க அந்த ப்ரெசன்ட்ல இல்லாம அந்த ப்ரெசன்ட்ல இதை பத்தி யோசிக்காம உட்காந்துட்டு இருக்கும் போது அவங்க என்ன நினைப்பாங்க, ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க, இவங்க நமக்கு பேசுறது இன்ட்ரெஸ்ட் இல்ல, சும்மா கேட்கறான் அப்படின்ற உங்ககிட்ட பேசுறது நிப்பாட்டிடுவாங்க. ஸோ ப்ரெசென்ட்ல இருக்க கத்துக்கங்க. ப்ரெசென்ட்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ப்ரெசென்ட்ல இருக்கிறது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, நான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் என்னோட பிரீத்திங் மேல ஃபோக்கஸ் பண்ணுவேன். வீடியோ எடுக்கும் போது இது என்னோட ஃப்ளோ ஸ்டேட். எனக்கு வந்து என்னோட கான்சென்ட்ரேஷன்ல என்னோட ஃபோக்கஸ் வேற எங்கேயுமே போகாது. எனக்கு தாட்ஸ் கூட வராது. நான் என்ன பேசுறேன் அதுல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். பட் கான்வர்சேஷன் பில்ட் பண்ணும்போது எனக்கு இது ஒரு ப்ராக்டிஸ். ஃபர்ஸ்ட் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ப்ரெசென்ட்ல இருக்கிறத பிரீத் மேல ஃபோக்கஸ் பண்றது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பழகுச்சு.
ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் டைம் யார் கூடயாவது கம்யூனிகேட் பண்ணும்போது இந்த விஷயத்த நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களையும் அண்ட் ஸோ ஃபைனல் போனஸ் டிப்பையும் நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது பீப்புள் வில் ரெஸ்பெக்ட் யூ மோர். அண்ட் ஸோ நீங்க ரூம்குள்ள நடந்து வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க வா வாட் மேன் அப்படின்னு ஆரம்பிக்கும், ரைட்? பட் நல்ல ஹேபிட்ஸ் நிறைய இருக்கு, அதை பண்ணணும். அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பேசலாம். பட் பிஃபோர் தட் ஒரு சின்ன சிம்பிளா ஒரு சொல்லலாம் அப்படின்னா நான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு டிஸ்கிரைப் பண்றேன். நம்பர் 1 which is இன்டனேஷன், அதாவது அந்த சென்டென்ஸ் முடிக்கும் போது நீங்க வந்து ஓகே ஃபைன் இப்படி முடிக்கணும், இது நம்பர் 1. நம்பர் 2 ஐ கான்டாக்ட் முடிஞ்ச அளவு மெயின்டைன் பண்ணுங்க, ஆன்சோ ப்ராப்பரா வச்சுக்கோங்க அந்த ஒரு விஷயத்த. நம்பர் 3 ஜெனுவன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நாட் பண்ணுங்க, ஜெனுவன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அந்த கான்வர்சேஷனை பில்ட் பண்ணவே பண்ணாதீங்க. நம்பர் 4 which is ப்ரெசென்ட் மொமெண்ட்ல இருக்கிறது. ஒருத்தவங்க பேசும்போது அவேர்ல ப்ரெசென்ட் மொமெண்ட்ல இருங்க. மேபி உங்களுக்கு டைவர்ட் ஆச்சு அப்படின்னா உங்களோட பிரீத்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. சிம்பிள், தட்ஸ் ஆல், ரைட்? ஜஸ்ட் கோ அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இஃப் யூ நீட் மை கோச்சிங் டு பிகம் அ மாஸ்குலின் ஸ்ட்ராங் எமோஷனலி மென்டலி ஸ்ட்ராங் மென் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா லிங்க் கீழே இருக்கும், கோச்சிங் லிங்க் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க, ரைட்? ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. If you need a more information, just click this video.